السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் இரவு நாம் இந்த இஸ்திக்ஃபாரை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்த விடயங்களை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். தினமும் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இஸ்திக்ஃபார் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், சிரமங்கள், துன்பம், பிரச்சினைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். இஸ்திக்ஃபார் என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். இந்த இஸ்திக்ஃபார் மிகவும் சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாராக இருக்கின்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது 100 தடவையாவது ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.